இல்ல உங்களுக்கு 3 விரல் போயிடுச்சா மேடம்? இல்ல ஒரு விரல் 2 பிளாஸ்டிக் விரல் போயிடுச்சு. கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆம்புடேட். இங்க இருந்து சதையை எடுத்து ஒரு விரல் ஒட்டி வச்சிருக்காங்க இதுல. இது ஃபுல்லாவே போயிடுச்சு. இது அப்படியே தொங்கிட்டே இருந்துச்சு போல. இதெல்லாம் பிஞ்சிச்சு போல. அந்த விரல் அசைவு இருக்குமா? இருக்காது. இந்த விரல் அசைவே இருக்காது. இதுவும் சுருங்கி போச்சு. ஏன்னா அது கட்டுனதுனால. அது அங்க அப்பயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது. ஆமா. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இது மடங்காது. சும்மா ஹோல்டு பண்ணிக்கலாம் ஏதாச்சும் அவ்வளவுதான். ஆமா. அது அப்புறம் ஆஸ்பத்திரியில இருப்பேன். இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு நடந்தது இந்த பெரிய சோதனை. உங்க குடும்பத்தினர் எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்க மேடம்? அந்த வழி எப்படி இதை ஏத்துப்பாங்க? எங்க அம்மா எல்லாம் எப்படி துடிச்சு இருப்பாங்க? நான் பத்திரிக்கையெல்லாம் நம்ம அப்படியே டெட் பாடி மாதிரி போட்டு இத்தனை பேர் அடிபட்டாங்கன்னொடனே செத்து போயிட்டேன் ஊர்ல அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்படி எங்க அம்மா எல்லாம் எப்படி ஏத்துப்பாங்க? அப்பா இல்ல அப்ப இறந்துட்டாங்க. அப்பா 83ல. அம்மா எல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படியே இப்போ டெட் பாடி வருது, செத்து போயிடுவாங்க. ஏன்னா என்னோட வந்த அந்த முருகன், ரவி, கமாண்டோ பீஸ் எல்லாம் செத்து செத்து கொண்டாந்து போடுறாங்க மார்ச்சரில். அந்த டாக்டர் கூட சொன்னாங்க, நீ வரும்போது பல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, பிளட் எல்லாம் எனக்கு 5 பாட்டில் கொடுத்தாங்களாம். கம்ப்ளீட்டாக போய் நீ வந்து இப்போ செத்து போயிடுவேன்னு நினச்சோம் நாங்கள். ஃபுல்லாக கன் பவுடர், பெல்லட்ஸ், இந்த மார்பிள் 5 குண்டு இருக்குது, கண்களில் இருக்குது, உடம்பு ஆமாம் இப்பயும் இருக்குது. அதனால் அப்படியே இருக்குது அவ்வளோதான். அதை 2-3 வாட்டி ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். என்ன அந்த பஸ் வச்சு அது எல்லாத்தையும் வலிக்கும் அப்பப்போ. அப்புறம் ஆப்ரேட் பண்ணிருக்கேன் இதுவரை 3 வாட்டி. எங்கள் லோக்கலில் எங்கள் டாக்டர் மணின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் போலீஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க.